and welcome to VAJ Home Bakers. இன்னைக்கு வீடியோல ரைஸ் பேப்பர் யூஸ் பண்ணி செயில்ஸ் எப்படி செய்யலாம், அதை வச்சு நம்ம கேக் எப்படி டெக்கரேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்பான டெக்கரேஷன்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அது மட்டும் இல்லை, வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரைஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சர்க்கிள் ஷேப்பில் கொஞ்சம் ஹார்டாக இருந்தது மாதிரியாக இருக்கும். இது நமக்கு 400 grams உள்ள இந்த மாதிரி ஒரு பேக்காக தான் கிடைக்கும், சிங்கிள் பீஸாலாம் கிடைக்காது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 225 rupees. இதுக்குள்ளே ஒரு 7 pieces இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. நான் இது வெளியில் எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்ல தின்னாக இருக்கும். பட் வந்து நம்ம பெண்ட் பண்ணோம் அப்படின்னா இது பிரேக் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் தான் ரைஸ் பேப்பர் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரைஸ் பேப்பரை நம்ம வந்து என்ன ஷேப்பில் நமக்கு டெக்கரேட் பண்ணணுமோ அந்த ஷேப்புக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது நம்ம ஷேப்ஸை கட் பண்ணும்போது வேறு கொஞ்சம் ஸ்மால் பீசஸ் எல்லாம் நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஸோ அது வந்து நமக்கு வேஸ்ட் ஆகாது. அதையும் இந்த மாதிரி ஏதாவது டெக்கரேஷன் பர்பஸுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 times-ஆக நான் செய்தது ரெக்கார்ட் பண்ணது, அதை கம்பைன் பண்ணி தான் அந்த வீடியோ பண்ணியிருக்கேன். அடுத்ததாக ஒரு பிளேட்டில் கொஞ்சம் வாட்டர் எடுத்துருக்கேன். நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள வாட்டர் தான். இதில் நமக்கு என்ன கலரில் இந்த செயில் நம்ம டெக்கரேட் பண்ணணுமோ அந்த கலரில் உள்ள எடிபிள் ஜெல் கலர் வந்து இந்த வாட்டரில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வயலட் கலர் எடுத்திருக்கேன். இது வந்து கஸ்டமைஸ்டு கேக்கு. ஸோ கஸ்டமர் இந்த ஒரு மாடல் கொடுத்து அந்த டைப்பில் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் நான் அந்த வயலட் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கலர் அந்த வாட்டர் ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். ஸோ நான் வேறு ஒரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன், இந்த வயலட் அப்புறமா வந்து பர்பிள், இந்த 2 கலரோட அந்த ஜெல் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். இப்போ வேறு ஜெல் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் டைப்பில் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் அந்த பாட்டில் காலியாகிறது வரைக்கும் ஃப்ளூயிட் டைப்பில் தான் இருக்கும். பட் வந்து இந்த 2 கலரும் நம்ம இப்போ வாங்கி ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஃப்ளூயிட் டைப்பில் வரும். அதுக்கப்புறம் எல்லாமே இந்த மாதிரி திக்காக தான் வரும். ஸோ நம்ம இப்போ விப்பிங் க்ரீமில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு சின்ன அந்த சின்ன கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரியாக தான் இருக்கும். கண்டினியூஸாக நம்ம மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து க்ரீமில் மிக்ஸ் ஆகியும் கிடைக்கும். நான் ஃபர்ஸ்ட் இந்த வயலட் ஜெல் கலர் யூஸ் பண்ணும்போது நான் ஆக்சுவலி அது கெட்டு போயிடுச்சுன்னு நினச்சேன். ஓகே, ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால தான் வந்து இந்த ஃப்ளூயிட் டைப்பில் வரலை, திக்காயிடுச்சு அப்படின்னு நினச்சி நான் வேறு கலர் வாங்கி பார்த்தேன். அப்போவும் வந்து அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது நல்ல ஃப்ளூயிட் டைப்பில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த ஜெல் கலருமே ரொம்ப திக்காயிடுச்சு. இதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வயலட் கலரில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, சரிங்களா? அந்த கலர் அப்படி தான் இருக்கும். இனி இதை கட் பண்ணி வச்சுருந்த ரைஸ் பேப்பர்ஸை அந்த வாட்டருக்குள்ளால நம்ம சோக் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளே போட்டிருக்கக்கூடாது. நான் சொன்னேன் இல்லையா திக்காக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அந்த திக்காக இருக்கிற ஸ்டேஜ் மாதிரி நல்லா லூஸாக ஒரு ஸ்கின் டைப்லையாக சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த டைம் ஆகும்போது நம்ம மறுபடியும் எடுத்து இந்த ஷீட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம இந்த செயில்ஸ் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு சிலிக்கான் ஷீட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா சிலிக்கான் ஷீட்ஸில் தான் நமக்கு இந்த ரைஸ் பேப்பர் பிரேக் ஆகாமல் டிமோல்ட் ஆகி கிடைக்கும். ஸோ இப்போ இந்த சிலிக்கான் மேட் இல்லை அப்படின்னா அலுமினியம் ஃபாயில் ஷீட்ஸ் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து அதில் நம்ம இந்த சிலிக்கான் மேட்டில் செய்கிறது மாதிரியான ஒரு ஃபினிஷிங் கிடைக்காது. நான் அதுலேயும் செய்திருக்கேன். லாஸ்ட்டில் அது எப்படி இருந்துச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற இந்த சிலிக்கான் ஷீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நம்ம இந்த ஃபாண்டன்ட் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஒரு சிலிக்கான் மேட்டு, இன்னொன்று வந்து மேக்ரான் ஷீட்டு. இந்த 2லையும் தான் நான் வந்து இது ட்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ நம்ம அந்த கட் பண்ண ஒவ்வொரு பீசஸும் நல்லா வெட்டாயிடுச்சு. ரொம்ப அந்த நைஸான ஒரு தின் லேயர் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதை ஒவ்வொன்றா எடுத்து இந்த ஷீட்ஸ்க்கு மேலே வைக்கலாம். இந்த ரைஸ் பேப்பர் வாட்டரில் ரொம்ப நேரம்லாம் டிப் பண்ணி போடக்கூடாது, அப்படின்னா அந்த ரைஸ் பேப்பர் கிழிஞ்சிரும். ஸோ அந்த கரெக்டாக நான் சொன்னது மாதிரி இந்த ஹார்ட்லேருந்து அந்த ஒரு லூஸ் ஸ்டேஜுக்கு வந்ததுமே நம்ம எடுத்து இந்த ஷீட்டுக்கு மாற்றிடலாம். ஸோ இது நம்ம இந்த ஷீட்டுக்கு மேலே அந்த ரைஸ் பேப்பரை வச்சு அந்த உடனே, அதாவது அந்த ஈரம் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த மாதிரி லைட்டாக ஃபோல்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பிளெயினாக ரைஸ் பேப்பர் நம்ம டெக்கரேட் பண்ணுறதை விடவும் இந்த சின்ன ஃபோல்டிங்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணும்போது தான் அந்த டெக்கரேஷன் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். ஸோ கட் பண்ண எல்லா அந்த ரைஸ் பேப்பருக்குமே இதே மாதிரியே செய்து எடுத்தாச்சு. இனி நமக்கு என்ன ஷேப்புக்கு இந்த ரைஸ் பேப்பர் வேணுமோ அந்த ஃபார்முக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு கேக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் பேப்பரோட அந்த எட்ஜு வந்து கொஞ்சம் கர்வ் ஆனது மாதிரியாக வேணும், ஃப்ளாட்டாக தேவையில்லை. ஸோ நான் அதுக்காக என்ன பண்ணேன்னா அந்த சிலிக்கான் மேட்டோட பாட்டமில் இந்த மாதிரி ஸ்பேச்சுலா, அப்புறம் இந்த ரோலிங் பின், இதெல்லாம் அந்த ரோலான ஷேப்பில் கிடைக்குதோ அதெல்லாம் வச்சு அந்த ரைஸ் பேப்பரோட எட்ஜு போர்ஷன் வந்து கர்வ் ஆனது மாதிரியாக நம்ம செய்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த ரைஸ் பேப்பர் நம்ம எந்த ஷேப்பில் வச்சு அதை ட்ரை பண்ணுறோமோ அதே ஷேப்பில் நமக்கு ட்ரை ஆகி கிடைக்கும். இது கொஞ்சம் உடன் ஸ்டிக்ஸ் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் ரொம்ப லென்த்து வேண்டாம், கொஞ்சம் ஷார்ட் லென்த்துக்கு போதும். அது வந்து அந்த ரைஸ் பேப்பர் செயிலோட பாட்டம்லேயே வச்சு ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம்.
ஸோ அந்த ரைஸ் பேப்பர் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தொட்டு பார்த்தோன்னா அந்த கையில் ஒட்டி பிடிக்கிறது மாதிரியாக தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம வேறு க்ளூவோ எதுவுமே நம்ம ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் அந்த ஸ்டிக்கை வச்சுட்டு அந்த ரைஸ் பேப்பர் வச்சு சும்மா அதை ரோல் பண்ணி அதை டச் ஆகிருக்கிறது மாதிரி செய்தாலே போதும். அது ட்ரை ஆகும்போது அதுவே அதில் செட் ஆகிருந்துக்கும். ஸோ இதில் நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு சுகர் பால்ஸோ ஸ்ப்ரிங்கிள்ஸ் இதை மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக அது ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துக்கணும். லைட்டாக நான் சொன்னேன்ல, நம்ம தொட்டு பார்க்கும்போது அந்த ஒரு ஒட்டுற ஒரு ஸ்டேஜ் இருக்கிற டைமில் நம்ம கொடுத்தா தான் கரெக்டாக அதில் வந்து செட் ஆகி கிடைக்கும். ஸோ அந்த ரைஸ் பேப்பரோட பாட்டமில் அந்த உடன் ஸ்டிக்கு வைக்கிறோம் இல்லையா, அது வந்து அந்த ரைஸ் பேப்பர் ஃபுல்லாக அதை சுற்றி கவராக இருக்கிறது மாதிரி ரோல் பண்ணி வைங்க. ஓகேங்களா? இந்த வீடியோவில் கிளியராக தெரியலை நான் செய்கிறது. ஸோ இது வந்து நமக்கு ட்ரை ஆகி கிடைக்கிறதுக்கு 1 day டைம் எடுக்கும். 1 day மீன்ஸ் இப்போ நம்ம இது ஓவர் நைட் இது நம்ம செய்து இந்த மாதிரி டெக்கரேஷன் எல்லாம் முடிச்சு செய்து வச்சோன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுக்கும்போது நமக்கு இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகி கிடச்சிரும். பட் நான் செய்ததில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. நான் அது என்னங்கிறத உங்ககிட்ட சொல்கிறேன். அப்படின்னா நான் இந்த மாதிரி நைட்டு எல்லாமே செய்து டெக்கரேஷன் முடித்து நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வச்சதை விடவும் கொஞ்சம் அதிகமாக வெட்டானது மாதிரி இருந்துச்சு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம் நைட்டு ஃபுல்லாக நல்லா ஹெவி ரெயின்ஸ் இருந்துச்சு. ஸோ கிளைமேட் நல்லா கூலாக இருந்ததுனால எனக்கு நெக்ஸ்ட் டே ட்ரை ஆகி கிடைக்கல. அதுவும் இல்லை, அந்த சுகர் பால்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெட்டாக இருந்ததுனாலே ஓரளவுக்கு அதில் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இப்போ அது ட்ரை ஆகாதது பெரிய ப்ராப்ளம் கிடையாது. நம்ம கண்டினியூஸாக அதை அப்படியே விட்டுருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்டேஜில் அது ட்ரை ஆகி கிடச்சிரும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 o'clock போல் இந்த கேக் டெலிவரி கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ மார்னிங் ஒரு 7 o'clock வரைக்கும் எனக்கு இது ட்ரை ஆகவே இல்லை. ஸோ நான் அது கேக் எப்படி டெக்கரேட் பண்ணுறது, ஏன்னா இதுதான் மெயின். அந்த கேக் ஃபுல்லாகவே இதை வச்சு நான் டெக்கரேஷனே பண்ணணும். ஸோ இந்த விஷயத்தை நான் ஏன் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கும் இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ் ஆர்டர் இருந்துச்சு அப்படின்னா 1 day முன்னாடியெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. அதுக்கே ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் செய்து வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த மாதிரி நம்ம நினைக்கிற டைமுக்கு ட்ரை ஆகி கிடைக்கல அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் டைம் நமக்கு ட்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு கிடைக்கும். அதனால தான் நான் சொன்னேன். ஸோ இது லாஸ்ட்டாக நான் இதை எப்படி ட்ரை பண்ணி எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா அவன் யூஸ் பண்ணேன். ஸோ அந்த 0 degree டெம்பரேச்சரில் பாட்டம் ராட் மட்டும் ஆனில் போட்டு ஒரு 10 minutes ப்ரீ ஹீட் கொடுத்துட்டு இதை உள்ளே வச்சு அகெயின் ஒரு 10 minutes அந்த பாட்டம் ராட் மட்டும் ஆனில் போட்டு 10 minutes ஜஸ்ட்டு அவனில் வச்சு அதை ஹீட் பண்ணி எடுத்தேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அதில் இருந்த அந்த வாட்டர் கண்டென்ட் எல்லாமே எவாப்ரேட் ஆகி போயிடுச்சு. ஸோ நான் அந்த ஸ்டேஜில் நான் இது வந்து வெளியில் எடுத்துட்டேன். கம்ப்ளீட்டாக அவன்லேயே வச்சு ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம இப்போ ஒரு ஷேப்புக்கு வேணும் அப்படிங்கிறது மாதிரி செட் பண்ணி வச்சுருக்குறோம். அவனில் வச்சோன்னா நம்ம நினைக்கிற ஷேப்புக்கு கிடைக்காது. அது ஆக்சுவலி அது ஃபஸ்ட்டு எந்த இடத்த வச்சு ட்ரை ஆகுதோ அந்த இடத்துலையே ஃபோல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஜஸ்ட்டு அந்த வாட்டர் கண்டென்ட் எல்லாமே எவாப்ரேட் ஆனதுமே நான் வெளியில் எடுத்துட்டேன். ஸோ அவன்லேருந்து வெளியில் எடுத்த பிறகு டேரெக்டாக ஃபேனுக்கு கீழே இதை வச்சுட்டு ஃபேன் வந்து ஃபுல் ஸ்பீடில் போட்டு விட்டேன். ஸோ எனக்கு அந்த கரெக்டான டைமுக்கு எனக்கு கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகி கிடச்சிருச்சு. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை ஆகாத சிச்சுவேஷன் எல்லாம் வந்துருச்சுன்னா இந்த மெத்தட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்காக தான் நான் இவ்வளோ விஷயத்த என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணது. ஸோ இதில் வந்து நான் கோல்டு பெயிண்டிங் கொடுத்து டெக்கரேட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இதில் வந்து நம்ம ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணி எல்லாம் வச்சோம் பார்த்தீங்களா, கரெக்டாக அந்த மார்க்கிங்க்கு மேலேயா எல்லா இடத்துலையுமா கோல்டு பெயிண்ட் பண்ணிக்கிறேன். கோல்டு பெயிண்ட் எப்படி ரெடி பண்ணுங்கிற வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுக்குறேன். அது தெரியாதவங்க அதை போய் பாருங்கள். ஸோ நம்ம டச் பண்ணி பார்க்கும்போது கையில் ஒட்டி பிடிக்கவே கூடாது. அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம டிமோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த 1 by 1 டிமோல்ட் பண்ணுறதை உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த ரைஸ் பேப்பர் அந்த செய்யோட எட்ஜஸ் பார்த்தீங்களா அழகாக பெண்ட் ஆகி நமக்கு அந்த டெக்கரேட் பண்ணுற எக்ஸாக்ட் ஷேப்புக்கு வந்து ட்ரை ஆகி கிடச்சிருக்கு. இனி 1 by 1 கேக்கில் எப்படி டெக்கரேட் பண்ணலாங்கிறத காமிக்கிறேன். ஸோ அந்த கேக்கோட சைட்லையா நம்ம அந்த ரைஸ் பேப்பரோட பாட்டமில் அந்த ஸ்டிக்ஸு கொடுத்துருந்தோம் இல்லையா, அதை வச்சு இன்சர்ட் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ரைஸ் பேப்பரோட பாட்டமில் ஸ்டிக்ஸு வைக்காமல் டேரெக்டாக கூட கேக்லேயே டெக்கரேட் பண்ணிக்கலாம். பட் அது என்ன ஆகும்னா ரொம்ப நேரம் ரூம் டெம்பரேச்சர்லேயோ இல்லை ஃப்ரிட்ஜ்லேயோ வச்சுருந்தோம் அப்படின்னா அதோட அந்த எட்ஜஸ் வந்து வெட்டாகி நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணோம் வாட்டரில் டிப் பண்ணி தானே அதை ட்ரை பண்ணி எடுத்தோம். ஸோ அந்த மாய்ஸ்சர் அதிகமாக கிடைக்கும்போது அந்த பாட்டமில் நல்லா லூஸ் ஆகிடும். லூஸ் ஆகும்போது நம்ம அந்த டெக்கரேட் பண்ணியிருக்கிறது வந்து அந்த கலைகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம கேக்கில் சுகர் சிரப்பெல்லாம் சோக் பண்ணியிருப்போம் சரிதானா. ஸோ அந்த டேரெக்டாக அந்த கேக்கோட மாய்ஸ்சர் அந்த வாட்டர் கண்டென்ட் எல்லாமே அந்த ரைஸ் பேப்பரில் படாமல் இருக்கிறதுக்காக தான் அதோட எட்ஜஸில் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் வச்சு நம்ம கவர் பண்ணி எடுக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன் இது வந்து ஒரு கஸ்டமைஸ்டு கேக் அப்படின்னு. ஸோ எனக்கு அந்த கஸ்டமர் கொடுத்த அந்த கேக் மாடலை வந்து நான் ரெஃபரன்ஸாக வச்சு தான் இந்த ரைஸ் பேப்பர் ஷீட்ஸ் எல்லாத்தையுமே நான் அரேஞ்ச் பண்ணி எடுத்தேன்.
ஸோ இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ் எப்போவுமே நம்ம கேக்கு டெலிவரி கொடுக்குற அந்த டைமுக்கு டெக்கரேட் பண்ணி பேக் பண்ணி கொடுத்துடணும். டெக்கரேஷன் முடிச்சு ஃப்ரிட்ஜில் எதுவும் ஸ்டோர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கஸ்டமர்கிட்டையும் அந்த எப்போ கேக் கட்டியும் அந்த டைம் வந்து வாங்கிட்டு போக சொல்லணும். ஆல்ரெடி வாங்கி கொண்டு போய் அவங்க ஃப்ரிட்ஜில் வச்சு கட் பண்ணுறது மாதிரி ஆகக்கூடாது. ஸோ இந்த ரைஸ் பேப்பரோட பாட்டமில் ஸ்டிக்ஸ் வச்சு லூஸ் எதுவும் ஆகாமல் எல்லா சேஃப்டி மெஷர்ஸ் செய்தாலும் சப்போஸ் கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்போது ஏதாவது லூஸ் ஆகி சொதப்பிடுச்சு அப்படிங்கும்போது நமக்கு ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியாக செய்துக்கலாம். ஸோ கண்டினியூஸாக ஒரே பிளேஸில் நம்ம இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் இன்சர்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பாட்டமில் அந்த க்ரீம் கொஞ்சம் ரிமூவ் ஆனது மாதிரி ஆகிடும். ஸோ அதை கவர் பண்ணுறதுக்காக கோல்டன் கலர் பால், ஸோ அது வந்து சாக்லேட் பால்ஸாகவும் செய்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபாண்டன்ட் பால்ஸ் செய்துட்டு அதுக்கு மேலே கோல்டு பெயிண்ட் அடித்து அதையும் வந்து வச்சுக்கலாம். அப்புறமா கஸ்டமைஸ்டு டாப்பர் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நம்ம கேக் மெட்டீரியல் ஷாப்ஸில் எல்லாம் கேட்டால் அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த டாப்பர் பக்கத்துலேயும் ஃபாண்டனில் அந்த கோல்டன் பால் செய்து அதில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கோல்டன் கலரில் உள்ள சுகர் பால்ஸு லைட்டாக ஃப்ரெண்ட்லேயும் அந்த டாப்பில் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபுல் டெக்கரேஷன் முடிச்சதுக்கப்புறமா ஃபைனல் லுக் இந்த மாதிரியாக இருக்கும். ஆக்சுவலி இந்த மாடல் கேக்கோட ஒரிஜினல் பிக் இதுதான் கஸ்டமர் எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை ரெஃபரன்ஸாக வச்சு தான் நான் வந்து அந்த சுகர் சேல்ஸும் செய்திருந்தேன், அதே மாதிரி டெக்கரேஷனும் பண்ணியிருக்கேன். பட் அந்த மாடலுக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஆக்சுவலி அந்த மாடலில் கொடுத்துருக்கிறது 1 kg கேக் டாலாக செய்திருக்கிறாங்க. நான் செய்திருக்கிறது வந்து 1.5 kg கேக். சேம் இதே ரைஸ் பேப்பர் செயல் வந்து நான் ஒரு வாட்டி அலுமினியம் ஃபாயில் ஷீட்டில் வச்சு செய்திருந்தேன். பட் அது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அது நீட் ஃபினிஷிங்காக இல்லை. அந்த அலுமினியம் ஃபாயில் ஷீட் வந்து கொஞ்சம் அந்த கசங்கினது மாதிரி இருக்கும் இல்லையா, சுருங்கி இருக்கும். ஸோ அதே ஷேப்பில் தான் வந்து அந்த ரைஸ் பேப்பர் அந்த ஷீட்டும் வந்து கிடச்சிச்சு. சேம் ரைஸ் பேப்பர் செயல் நான் ரெட் கலர்லையும் செய்திருந்தேன். அது இந்த மாதிரியாக கேக்கில் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம கேக்கோட ப்ரைஸ் போக அடிஷ்னலாக இந்த ரைஸ் பேப்பர் டெக்கரேஷனுக்கு வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னா எவ்வளோ ஷீட் நம்ம இந்த டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணுறோமோ ஸோ அந்த ஷீட்டுக்குள்ளே ப்ரைஸ் எவ்வளோ வருமோ அதுக்கு டபுள் சார்ஜ் அந்த மாதிரியாக நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேக்குக்கு பார்த்தீங்கன்னா 1.5 kgக்குள்ள கேக் ப்ரைஸ், அதுக்கு கூடவே அந்த கஸ்டமைஸ்டு டாப்பருக்குள்ள ப்ரைஸ், அப்புறமா ரைஸ் பேப்பர் செயலுக்குள்ள ப்ரைஸ், இந்த 3ஐயும் ஆட் பண்ணி தான் கேக்கோட ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்களும் உங்கள் கஸ்டமர்ஸுக்கு இந்த மாதிரியான வெரைட்டி டைப் டெக்கரேஷன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. லேட்டாக இருந்தாலும் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.